ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாஹிரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு இப்போ தான் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பாப்பா வந்து 3:45 தான் எழுந்தாங்க. எழுந்ததுமே வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க சிஸ்டருமே ஸ்கூல்லேருந்து வந்ததுனால ஸோ கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் நான் என்னெல்லாம் கொடுக்க, ஈவினிங் டு நான் வந்து நைட் வரைக்குமே டின்னர் வரைக்கும் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஈவினிங் பாப்பாவுக்கு வந்து நான் கவுமில் தான் கொடுக்க போகிறேன். ஆவின் தான் ஆரஞ்சு கலர் பேக்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து இதுதான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் இல்லைனா ப்ளூ கலர் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பாப்பாவோட மில்க் ரேஷியோ நீங்கள் கேட்குறீங்க, எவ்வளோ மில்க்குக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் ஒரு அரை கிளாஸ் நான் வந்து மில்க் நான் ஆட் பண்ணேன்னா 1 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். ஸோ ஆரஞ்சு கலர்ன்றதுனால இதுவே வந்து நீங்கள் க்ரீன் இல்லைனா ப்ளூ வாங்கினீங்கன்னா 1 கிளாஸ் பாலுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி ஈவனாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீடிங் பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டில் ஒன்று. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஆல்மோஸ்ட் இதோட ரேட் வந்து 350 ஒரு 400 தான். பட் வந்து நீங்கள் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்குமே வந்து இதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் மோஸ்ட்லி விரும்ப மாட்டாங்க, ஸ்டீல் கண்டென்ட்டு. பட் ரொம்பவே ஒர்த்து இது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மேலே இருக்க நிப்ளர் மட்டும் நீங்கள் வந்து பேபி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நியூ பார்ன்லேருந்து எந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு 4 o'clock போல் நான் மில்க் கொடுக்குறேன். நான் காசின பால் வந்து என் தானியா பாப்பாவுக்கு தான். என் தானியா வந்து எனக்கு பெரிய பொண்ணு, அவளுக்கு வந்து 4 years ஆகுது. நான் அவளுக்கும் சேர்த்து தான் நான் காசியிருக்கேன் நான். ஸோ அவ்வளோ பால் வந்து பாப்பா குடிக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் தான் குடிக்கிறாங்க. இயர்லி ஸ்டேஜ்ன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மந்த் வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 month இப்போ தான் முடிஞ்சிருக்கு, 1 year ஆகி. ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் 3 மணிக்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன் நான். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பாப்பாவுக்கு வந்து இது கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் டெரஸ் தான் போக போகிறோம். ஸோ டெரஸ் போக பாப்பா வந்து ரொம்ப ஓவர் ஜாலியாகிடுவாங்க, என்ஜாய்மெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து விளையாடினா நல்லாவே பசிக்குன்றதுனால டின்னருமே வந்து இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எவ்வளோ சாப்பிட்டுமே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து பாதி தான் எடுத்துருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாகவே பாப்பா சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக இன்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 4 to 5 ஸ்கூப் எடுத்தால் கூட போதுன்ற மாதிரி வந்து அதில் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இப்போ இதை வேக வச்சேன். பாதி வந்து என் பெரிய டாக்டருக்கு நான் கொடுத்துட்டேன். நான் கம்பல்சரி வந்து தண்ணி மஸ்ட்டுங்க. டெரஸ் பாயில் தண்ணி இல்லாமல் இருக்க மாட்டோம். இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு தோல் சீவி நான் ஆப்பிள் எடுத்துருக்கேன். அவளுக்கு ஸ்நாக்ஸாக எப்போ பாப்பா மேலே டெரஸ் போனாலுமே வந்து அவ்வளோ ஜாலியாகிடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு 4:30 போல் வந்து நாங்கள் டெரஸ் போயிட்டோம். அப்போ தான் வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் காற்று நல்லாவே அடிக்கும் அந்த டைமில் போனால். 4:30 போயிட்டு நாங்கள் வந்து 6 o'clock தான் வந்து கீழே இறங்குவோம். அது வரைக்கும் நாங்கள் டெரஸில் தான் நாங்கள் இருப்போமே. ஒரு பாப்பாவுக்கு தனியாக வந்து ஒரு மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செட் பண்ணுறோம். 1.5 hours வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து டெரஸில் தான் என்ஜாய் பண்ணுவோம். என் பெரிய டாக்டரும் வந்து அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு வெளில போனாலுமே வந்து ஏன் நீங்கள் பார்க்கெலாம் போக மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. பார்க்கெலாம் போனால் வந்து பாப்பா வந்து விளையாட முடியாதுங்க, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்ருக்கா. ஏன்னா வந்து நிறைய குட்டீஸ் வந்து வருவாங்க, ஓடுவாங்க, கீழே கூட விட முடியாது பாப்பாவை. ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலே வந்து நான் பார்க் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிப்பேன். நான் சண்டே மட்டும் இந்த பெரிய டாக்டருக்கு மட்டும் நான் கூப்பிட்டு போவேன். நான் மற்ற டைம்ஸில் வந்து பார்க்கெலாம் போக மாட்டோம். வீட்டிலேயே தான் டெரஸில் தான் போய் விளையாடும். அவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க. பெரிய டாக்டருமே தான் ஹோம் ஒர்க்ஸில் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவளுமே வந்து டெரஸில் வந்து நான் ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிடுவேன். அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. இது மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஈவினிங் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ஸோ 4:15 போல் பாப்பாவுக்கு வந்து நான் மில்க் கொடுத்தேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour கிட்ட நல்லாவே விளையாடினாங்க. ஒரு 5:30 போல் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு 5:30 பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து காக்கா பறவைங்களை வந்து ரொம்ப அதிகமாக பறக்குங்க. பாப்பா வந்து அதை பார்த்துட்டு தான் சாப்பிட்றா. அவளுக்குமே வந்து ரொம்ப இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேபிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து தண்ணி வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க. இது மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்போது பேபிஸ்க்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே மஸ்ட். ப்ளஸ் வந்து பாப்பா வந்து நல்லாவே விளையாடினாங்க. ஸ்வெட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் வெளியெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே மஸ்ட்டு இது. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பால் பாட்டில் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதில் இது ஒன்று.
ஸோ சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இயர்லி ஸ்டேஜில் வந்து பேபிஸ் ஃபுட் எடுக்கும் போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லா பேபிஸுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கிழங்கு கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து முத்தலாக இருந்ததுன்னா வந்து நிறைய பெரிய பெரிய வந்து நார் நிறைய இருக்கும். அதில் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேபிஸ் கொடுக்குறோம். இல்லைனா வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொடுக்கும்போது அது நார் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பேபிஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நைட் டின்னர் நாங்கள் வந்து 6 o'clock மேலே தான் மேலே வந்தோம் நாங்கள். ஸோ நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி 8 o'clock மேலே தான் நான் கொடுக்குறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வெளியேனாங்க. பட் ஆனால் தூங்கலை பாப்பா, நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பீட்ரூட் போட்டு நான் தோசை தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பீட்ரூட் நல்லா வந்து ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. நல்லா தோல் எல்லாமே சீவிட்டு இது மாதிரி வந்து சின்ன துருவலை வச்சுட்டு நீங்கள் துருவிக்குங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஜூஸாக கூட நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக போடாதீங்க. இல்லைனா பெரிய துருவலை போட்டு நீங்கள் கொடுக்காதீங்க. பேபிஸ்க்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகாது தோசையில். நைட்டில் அது கொடுக்கறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பேபிஸ்க்கு வரலாம். அதனால் சின்ன துருவில் போட்டிங்கன்னா ஈஸியாகவும் குக் ஆகிடும். பேபிஸ்க்கும் வந்து ஈஸியாக சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். ஸ்வாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஜூஸாக கூட எடுத்து கொடுத்துடலாம். பட் ஜூஸாக எடுக்கும்போது அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போகுன்றதுனால நான் வந்து சின்ன துருவில் போட்டு நான் துருவிடுவேன். எங்கள் பெரிய டாக்டருக்குமே வந்து இது ஃபேவரட் தான். நீங்கள் வந்து ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் பாப்பா வந்து கீ ரொம்பவே விரும்பி சாப்பிடுன்றதுனால கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து நான் கீ ஆட் பண்ணாமல் கொடுத்தேன். ஏதாச்சும் ஒரு டைம் தான் வந்து நான் கீ ஆட் பண்ணுவேன். இது மாதிரி வந்து நான் முன்னாடியே பிளான் பண்ணுறேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து நைட் இது கொடுக்கணும், மார்னிங் இது கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி கொடுக்குறேன். நான் நேற்றே வந்து நான் வந்து இது பண்ணிவிடுவேன், நான் பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து நான் மதியானம் கீ ஆட் பண்ணல, வந்து நைட்டு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்லேயே செஞ்ச வந்து தக்காளி சாம்பார் வச்சு நான் கொடுக்குறேன். நான் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பீட்ரூட் நல்லாவே வேகும். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, நீங்கள் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பேபிஸ் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்குறீங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கவே மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு மட்டும்தான். நேற்று அரைச்ச நான் வந்து ரயிலில் வச்சு புளிக்க வச்சு மறுநாள் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ நாங்களாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மாவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் கூட நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் குழந்தைக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவு மட்டும் தான் நான் கொடுப்பேன். ஆல்ரெடி டேஸில் வந்து நான் வேறு ஏதாச்சும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் மேக் பண்ணுவேன். மோஸ்ட்லி நைட்டில் பார்த்தீங்கன்னா கஞ்சி கூட நான் அதிகமாக கொடுப்பேன் நான் பேபிஸ்க்கு. ஸோ வந்து டெய்லியுமே வந்து நான் இட்லி தோசை கொடுக்க மாட்டேன். மாவு எப்போல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறேனோ அப்போ மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து தோசை இட்லிலாம் கொடுப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கவே மாட்டேன் நான். ஸோ இது ஒரு ப்ரோ வர கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒர்க்கிங் மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் சான்ஸாக இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பாப்பாவுக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க மாட்டேன் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் இந்த சென்டென்ஸு குழந்தைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். பட் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ பீட்ரூட்லேயும் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து இது செட் ஆகலை, நைட்டில் கொடுக்குறது செட் ஆகலைன்னா இது வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவுமே கொடுக்கலாம். நார்மலாக வந்து ஒயிட் இட்லி, ஒயிட் தோசை அப்படி கொடுக்கறதுக்கு வந்து இது மாதிரி கொடுத்தா வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வருவாங்க, நல்லாவே ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. பீட்ரூட்டில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால பேபிஸ்க்கு ஸ்கின் டெக்ஸ்சர், பிரைன் டெவலப்மெண்ட், இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ 6 மந்த்லேருந்து நீங்கள் வந்து பீட்ரூட் பியூரியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். ஸோ தக்காளி சாம்பார் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பேபிஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லைன்னா பாடி ரியாக்ஷன் வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ஸோ எங்கள் தானியா பாப்பாவுக்குமே சரி இந்த மாதிரி டிஷ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ பட் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணோம். பட் பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால ஸ்பைசி ஆட் பண்ணாமல் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஸோ நிறைய இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். சி நெக்ஸ்ட் வீடியோ.